கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வாரத்துல கூட நம்ம யோசேப்பினுடைய சில காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அவரிடத்துல அநேக காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. அதுல ஆண்டவருக்கு சித்தமா இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் ஒவ்வொரு நாள் தியானிக்க போகிறோம். இந்த நாளில் கூட ஆதியாகமம் 37 அதிகாரம் 2 சொல்லுகிறது, யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் எனும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோட இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இந்த இடத்திலும் கூட நாம் 2 காரியத்தை யோசேப்பினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். முதலாவது, 17 வயதில் அவன் தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தானா? அப்படி என்றால் அர்த்தம் என்ன? 17 வயதுதான். அதாவது அவன் தகப்பனுக்கு மிகவும் பிரியமான குமாரன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் கூட நான் அப்பாவிற்கு ரொம்ப செல்லமான பிள்ளை, ஆகவே நான் எதையும் செய்ய மாட்டேன் என்று இருக்கவில்லை. மாறாக அந்த 17 வயதிலேயே பொறுப்புள்ளவனாய் தன் அண்ணனுடைய ஆடுகளை மேய்த்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, அவன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்தான். அதாவது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் துன்மார்க்கமான காரியங்களை செய்தவர்கள். ஆனால் யோசேப்பை குறித்து சொல்லுகிறது, அவன் தவறான மனிதர்களோடு இருந்தது உண்மைதான், ஆனால் அவன் தவறு செய்யவும் இல்லை. இன்னொரு காரியம், அவன் அவர்கள் செய்த தவறை கண்டுக்காமலும் இல்லை. அவன் அதை தன் தகப்பனிடத்தில் சொல்லி வந்தான். அப்படி என்றால் அவன் கோல் மூட்டுகிறவனா என்றால் இல்லை. அவர்கள் மனம் திரும்பி விட வேண்டும். தகப்பனிடத்தில் சொல்லும் போது தகப்பன் கண்டிப்பார். அப்படியாவது அவர்கள் மனம் திரும்பி நல்ல நபர்களாக வாழ வேண்டும் என்று நினைத்தான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த 2 காரியத்தை நாம் யோசேப்பினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தகப்பனுக்கு பிரியமானவர்களாய் இருக்கலாம், தாய்க்கு செல்ல பிள்ளையாய் இருக்கலாம். ஆனாலும் கூட சிறு வயதிலிருந்தே நாம் நம்முடைய கடமைகளையும் அநேக பொறுப்புகளையும் கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் பிற்காலத்தில் உதவும். இன்றைக்கு அநேக பெண் பிள்ளைகள் வீட்டில் வேலை செய்வதே இல்லை. ஆகவேதான் அநேக பெண்கள் திருமணத்திற்கு பின்பு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எல்லாவற்றிலும் சரியான விதத்தில் வளர்க்க ஆண்டவரிடத்தில் ஞானம் கேளுங்கள். அது உலக காரியத்திலும் சரி, ஆண்டவருடைய காரியத்திலும் சரி, எல்லாவற்றிலும் சரியாய் வளர்க்க உங்களை அர்ப்பணியுங்கள். இரண்டாவது, அவன் தவறான நண்பர்களோடு இருந்தாலும் கூட தவறான காரியத்தை கற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாமும் பொறுப்புள்ளவர்களாய் முதலாவது மாற வேண்டும். இரண்டாவது, நாம் தவறான உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பாவம் நிரம்பி இருக்கிறது. தவறான மனிதர்களோடு இருக்கிறோம் உண்மைத்தான், ஆனால் தவறு செய்கிறவர்களாய் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. இந்த 2 காரியத்தை இன்றைக்கு யோசேப்பினிடத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.